அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து இஸ்லாம் தொடர்பான ஏதேனும் ஒரு தலைப்பில் தொடர் மார்க்க செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த 2 வாரங்களாக அமல்களின் சிறப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் ஆர்வமூட்டிய, அதிகம் செய்வதற்கு வழிகாட்டிய சில முக்கிய நன்மைகளும் அதற்கான சிறப்புகள் என்ன, அது என்னென்ன வகையில் நமக்கு இம்மையிலோ மறுமையிலோ கூலியை பெற்றுத் தருகிறது என்பதை பல செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் சில முக்கியமான மனிதவியல் சார்ந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த அமல்கள் என்று சொன்னவுடன் நம்ம எல்லாருமே தொழுகையை, நோன்பை, ஹஜ் உம்ராக்களை, அதை சுற்றி இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் அமல்கள் என்கிற கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்போம். உறவுகளை பேணுவதையோ, சென்ற வாரம் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதை குறித்து பார்த்தோம், அதையோ இன்ன பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளையோ நம்ம யாருமே அமல் என்கிற கண்ணோட்டத்தோடு பார்ப்பது கிடையாது. அது நம்ம உபரியாக செய்வது, அது அமல்ல வராது. அமல் என்றால் தொழுகையா இருக்கணும். தொழுகைக்கு ஒளி செய்யறது, ஒளி செஞ்சுட்டு நடந்து வர்றது, குர்ஆனை வாசிக்கிறது, தொழுகைக்காக காத்திருப்பது, தொழுது முடித்து விட்டு அதே இடத்தில் இருப்பது, இதெல்லாம் தான் அமலே ஒழிய ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுவது, ஒரு மனிதனுக்கு பணிவிடை செய்வது, அவருக்கு உதவி புரிவது, இதையெல்லாம் நாம் அமல் என்கிற மனநிலையில் நாம் பார்ப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வழிபாடுகளால் கிடைக்கிற கூலியை போன்றே அல்லது அதற்கு சரிநிகராகவோ அதைவிட கூடுதலாகவோ பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள், அன்பு பாராட்டுவது, நேசத்தை வழங்குவது, இந்த காரியத்திற்கும் இஸ்லாம் அதிகமான நன்மைகள் இருப்பதாக நமக்கு வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட செய்திகள் என்ன, செயல்கள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதவியல் தொடர்பாக சொல்லி தந்தவற்றில் ஒரு முக்கியமான ஒரு போதனை, இந்த போதனை தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியதுக்கான அடிப்படையே. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம். கருணை காட்டாதவனுக்கு கருணை காட்டப்படாது. நீங்க அல்லாஹ் கிட்ட இருந்து எதையாவது ஒரு கருணை எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி எதிர்பார்த்தா நீங்க மக்களுக்கு கருணை காட்டுங்கள், இன்ன பிற ஜீவராசிகளுக்கு கருணை காட்டுங்கள். இல்ல அல்லாஹ் எனக்கு கருணை காட்ட வேண்டாம் நினைக்கிறீங்களா, நீங்களும் அடுத்த ஆளுக்கு என்ன செய்ய வேண்டாம், கருணை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கருணை அற்றவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த இந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மனிதர்கள்ட்ட குறைகிற ஒரு காரியமே கருணை தான். ஏன் கருணை குறையுதுன்னா, கருணை காட்டுவதெல்லாம் இழிச்சவாய்த்தனம் அப்படின்ற ஒரு பேச்சு தான் மக்கள்கிட்ட நிலவுகிறது. நான் எவ்வளவோ கருணை காட்டுகிறேன், அடுத்தவர்களுக்கு அன்பு பாராட்டுகிறேன், அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகிறேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி கெட்டவன அவன் நடக்கிறான், எனக்கு எதையுமே அவன் திருப்பி செய்யறது கிடையாது அப்படின்னு மனிதர்கள் தங்கள் உள்ளத்தையே ஒரு கடுமையான ஒரு மனப்பான்மையோடு தான் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இன்னைக்கு நடந்த ஒரு தகவலை செய்தித்தாள்கள், நியூஸ் சேனல்ல போட்டு காட்டுறாங்க. முதியோர் இல்லத்துக்கு ஒரு மகன் தன்னுடைய தந்தையை அனுப்பி வச்சிருக்கிறான். அவர் முதியோர் இல்லத்துல மௌத்தா போயிட்டார். மௌத்தா போன ஜனாசாவை முதியோர் இல்லத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த தகவல் தெரிஞ்சவனும் பையனும் மருமகனும் வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. ஜனாசா வந்துச்சுன்னு தெரிஞ்சு வந்தது யார்? இப்ப ஜனாசா அடக்க ஓனர் ஆயிருப்போது, அவன் அடக்கிறானோ எரிக்கிறானோ மாற்று மதத்தவர்கள். அடக்கிறதோ எரிக்கிறதோ அரை நாள் ஆகுமா? இதுக்கு பெரிய செலவும் ஆக போறது கிடையாது. அரை நாள் இருந்தா அனாதை ஆசிரமா அனுப்பினதே கொடுஞ்செயல். இப்ப மௌத்தா போயிட்டார். இனிமேல் உட்கார்ந்து மழை ஜலத்தை அள்ளி போட வேண்டியதோ, மருத்துவமனைக்கு போய் நிக்க வேண்டியதோ, டோக்கன் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வந்துட்டாரு, குளிப்பாட்டி கொண்டு போய் நீ அடக்கம் பண்ண போற, வேலை முடிஞ்சிருச்சுல. அந்த அடக்கம் பண்ண கூட மனசு வராமல் மகனும் மருமகளும் வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஏரியாவில் உள்ள அந்த மக்கள்லாம், சமுதாய மக்கள்லாம் சேர்ந்துதான் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு செய்தியில பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சில வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு பெண்மணி, சென்னையில ஒரு பெண்மணி தனக்கு பிறந்த 2 மகன்களை விஷம் வச்சு, சாப்பாடுல விஷம் வச்சு கொன்னுட்டு, ஒரு பையன் ஒரு பொண்ணு கொன்னுட்டு, வேறு ஒரு பிரியாணி கடைக்காரனோடு ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு நட்பு தொடர்பு, அது இப்ப அவங்களுக்கான வழக்கு இன்னைக்கு தான் வந்து தீர்ப்பு வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அவர்கள் சாகும் வரை சிறைச்சாலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தனக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தோடு தொடர்பு கொண்டு அந்த தொடர்பை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை சும்மா விட்டுருந்தாலும் அது எங்கேயாவது வாழ்ந்திருக்கும். எவனாவது எடுத்து வளர்த்திருப்பான். பிள்ளை இல்லைங்கிறவனாவது எடுத்து என்ன செஞ்சிருப்பான்? வளர்த்திருப்பான். தாம் பெத்த பிள்ளையவே 2 பிள்ளைகளுக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு இன்னொருவனோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு பெண் முயற்சி செய்திருக்கிறாள் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மனசுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாத. ஆனா நீங்க இதே மாதிரி மற்ற இடங்களை பார்க்கலாம். கணவன் விட்டுட்டு போயிருப்பான், பிள்ளைய கடைசி வரைக்கும் கற்பொழுக்கத்தோடு இருந்து வளர்த்து ஆளாக்கின பெண்களையும் சமுதாயத்தில் பார்க்க முடியும். அப்படியான இடங்கள்ல இருக்கிற நிலைகளில் இந்த இரக்க குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அழித்து கொண்டே வராங்க. இரக்க குணங்களே இல்லாத நிலையை சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்ப நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் லா யர்ஹம், நீங்கள் கருணை காட்டவில்லை என்றால் லா யுர்ஹம், உங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டோம். நீங்க அல்லாஹ்ட்ட இருந்தா அதானே எதிர்பார்க்கறீங்க. அல்லாஹ் கருணையோடு எனக்கு பொருளாதாரம் தரணும், கருணையோடு எனக்கு ஆயுள் காலத்தை நீட்டணும், கருணையோடு எனக்கு வந்து ஆரோக்கியத்தை நீட்டணும். நான் ஒருவேளை இயலாமை தள்ளாத வயதுக்கு போயிட்டோம்னா உடனே உயிரை எடுத்துறணும், மறுமை நாள்ல எனக்கு நரகத்தை கொடுத்துடக்கூடாது, சொர்க்கத்தை கொடுத்துறணும். அல்லாஹ் கருணையாளனே, கருணையோடு என்னிடத்தில் நடந்து கொள் என்று நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க மனிதர்களிடத்திலும் இன்னும் பிற ஜீவராசிகளிடத்திலும் கருணையோடு நடங்கள் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் போதிப்பதை பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆனில் இறையச்சவாதிகளுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒரு ஈமான் கொண்டவனுடைய பண்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வதர்ராயி, அவர்கள் வறுமையிலும் செலவழிப்பார்கள், செழிப்பிலும் செலவழிப்பார்கள். தாங்கிட்ட பணம் இருந்தாலும் கொடுப்பான், பணம் இல்லைன்னா அந்த பணம் இல்லைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அதான் அவன் கொடுப்பான். வறுமையிலும் செழிப்பிலும் அவர்கள் செலவழிப்பார்கள். வல் காலிமினல் கைல், கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீனா அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அவர்கள் நன்மை செய்யக்கூடிய அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் நேசிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்து தௌபா பத்தி பேசுறான். தௌபா வழிபாடா, மக்களை மன்னிக்கிறது வழிபாடா? தௌபா தான் வழிபாடு. கோபத்தை மென்று விழுங்குவது வழிபாடா? தௌபா வழிபாடா? தௌபா தான் வழிபாடு. தர்மம் பெரிய வழிபாடா? தௌபா பெரிய வழிபாடா? தௌபா தான் பெரிய வழிபாடு. இந்த தௌபாவை கடைசி பேசுறான். இறையச்சவாதிகள் தௌபா தேடுவார்கள் கடைசி பேசுறான். இறையச்சவாதிகள் தர்மம் செய்வார்கள், இறையச்சவாதிகள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், இறையச்சவாதிகள் மக்களை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய நன்மை செய்பவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். இவர்கள் தௌபா தேடுவார்கள். அடுத்த வசனத்தில் ஆரம்பிக்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் தக்கருல்லாஹ், இவர்கள் வெட்கக்கேடான காரியத்தில் ஈடுபட்டாலோ தீமையை செய்து விட்டாலோ அல்லாஹ்வை நினைத்தவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வமை யக்ஃபிரு ذுனுப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவன் பாவத்தை மன்னிப்பான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கேட்கிற வசனத்தை பார்க்க முடிகிறது. இந்த ஒரு வசனம் இறையச்சவாதி பண்பு பத்தி பேசுறான். முக்கியமா 4 பண்பு பேசுறான். என்ன பண்பலாம்? அவர்கள் தர்மம் செய்வார்கள், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், கோபம் படமாட்டாங்க, கோபம் வந்தாலும் என்ன பண்ணுவான்? அடக்கிக்குவான், மக்களை மன்னிச்சு விட்டுருவான், தௌபா தேடுவான். தௌபா மட்டும்தான் வழிபாடு. தௌபா மட்டும்தான் அல்லாஹ்க்கு செய்யற வழிபாடு. மத்த 3ம் வழிபாடுல வராது. அது அல்லாஹ்வை வழிபடுற காரியங்களா வழிபடுறது வராது. இஸ்லாம் சொன்ன நன்மை மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்மைகள். அப்ப அதை அல்லாஹ் முன்னிறுத்தி தௌபாவை பின்னால பேசிட்டு இதுதான் இறையச்சவாதி பண்புங்கிறோம். இறையச்சவாதிகள் இப்படித்தான் செயல்படுவார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது. நபியிடத்துல ஒரு நபித்தோழர் வரார், வந்து கேட்கிறாரு, ஐயுல் இஸ்லாமி ஹைர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் எதுன்னு கேட்கிறார். அவர் தொழுகைய நோன்ப அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துத்இமுல் தஆம், பசித்தவனுக்கு நீங்கள் உணவளிப்பது இஸ்லாத்தில் சிறந்த காரியம். நான் ஒருத்தர் சாப்பாடு இல்லாம இருக்கிறான், பசியோடு இருக்கிறான், துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு வேளை சோறை கொடுங்க, சாப்பாடை கொடுங்க, இது இஸ்லாத்தில் சிறந்த காரியம். இன்னும் வழிபாட சொல்லுவாங்கன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் இரக்கத்தை பத்தி சொல்றாங்களே. சரி, அடுத்து சொல்லுவாங்க, சும்மா ஐயும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அடுத்த சிறந்தது எது? தக்ரவு ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், மக்கள் மத்தியில் நிம்மதியை குறித்து நீங்கள் ஏவுங்கள் என்று
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிலும் இரக்க குணத்தை தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. நீங்க அல்லாஹ்ட்ட எல்லா விதமான அருளை பெற ஆசைப்பட்டால், அல்லாஹ்விடத்தில் இருந்து மிக பிரம்மாண்டமான இரக்கத்தை பெற ஆசைப்பட்டால், அன்பை பெற ஆசைப்பட்டால், இஸ்லாம் சொல்லுகிறது நீங்கள் இரக்கத்தோடு நடங்க, இரக்க உள்ளத்தோடு நடங்க. இதுதான் இறை அன்பை மிக இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வழிபாடை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இரக்கம் தவறுனா அது என்ன பிரச்சனை தரும், இரக்கம் இருந்தால் அது என்ன லாபத்தை தருங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் 2 சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு சம்பவம் பாருங்க. கிரகண தொழுகையில் நபி அவர்கள் நிற்கிறார்கள். கிரகண தொழுகையில் அல்லாஹ் சொர்க்கத்தையும் காட்டுறான், நரகத்தை காட்டுறான். ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சு சொன்னாங்க, நான் இன்று சொர்க்கத்தை பார்த்த மாதிரி நெருக்கமா என்னைக்குமே நான் சொர்க்கத்தை பார்த்தது இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு நான் நரகத்துல கொடிய காட்சி பார்த்த மாதிரி இவ்வளவு பயங்கரமான நிகழ்வை நான் மேராஜ் பயணம் போயிருந்தேன், வேற இடத்துல நரகத்தை பார்த்தேன், அப்பெல்லாம் இப்படி பார்க்கவே இல்லப்பா, அவ்வளவு பயங்கரத்தை என் கண்ணு முன்னாடி காட்டிட்டான் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் அந்த சொர்க்க கனியை பார்த்தோன்னா கிரகண தொழுகையில தொழுகைங்கிறதை மறந்து அந்த கனியை பிடிக்க போறாங்க ரசூலுல்லாஹ். தொழுகைங்கிறத மறந்து தொழுகையை விட்டு பின்னாடி வந்தாங்க. நரகத்தை பார்த்த பயம். அந்த தொழுகையெல்லாம் முடிஞ்சதுன்னா சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், நரகத்துல ஒரு பொம்பளையை நான் பார்த்தேன், நான் நரகத்தில் ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், அவள் ஒரு இஸ்லாமிய பெண். இஸ்லாமிய பெண் எங்க இருக்கணும் நியாயப்படி? சொர்க்கத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? அவள் ஒரு இஸ்லாமிய பெண், ஆனால் அவள் நரகத்தில் இருக்கிறார். ஏன் நரகத்தில் இருக்கிறா? இரக்க குணத்தை இழந்துட்டா, அவள் நரகம் போயிட்டா. அவள் என்ன செஞ்சா தெரியுமா? ஒரு பூனையை வளர்த்தா. ஆஃப்டர் ஆல் ஒரு பூனை, அது ஒரு பொருட்டே கிடையாது. பூனை செத்து போச்சுங்கிறதுக்காண்டி யாராவது ஜெயிலத்துக்கு போட போறாங்களா? கிடையாது. இந்த பூனை என்னன்னா கொடுமை செய்யப்பட்டதுங்கிறனால உலகத்தில் அதை ஒரு பெரிய குத்தமா பார்ப்பாங்களா? இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்காதீங்க, பூனையை கொண்டுட்டான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல போறது இல்ல. இந்த பொண்ணை எடுக்காதீங்க வீட்டுக்கு, இவன் பூனை, இந்த பொம்பளை இந்த புள்ள பூனை கொண்டுருச்சு அப்படின்னு யார் பேசுவாங்களா? கிடையாது. உலகத்தில் இதெல்லாம் ஒரு பொருட்டாக பார்க்க மாட்டான். கொசு அடிக்கிற மாதிரி, எறும்பு அடிக்கிற மாதிரி பூனையை கொள்றது அப்படித்தானே நடக்கும். அப்படித்தானே மக்கள் பார்க்கறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? இந்த பூனையை கொன்றதனால் அந்த பெண்ணுக்கு நரகம். இவள் ஒரு பூனையை வளர்க்கிறா. பூனையை பொறுத்த வரைக்கும் அது உணவை யாராவது தரணும்னு எதிர்பார்க்கிற பிராணியே கிடையாது. சில பிராணி இருக்கும் எஜமானன் தரணும்னு எதிர்பார்க்கும். சில பிராணி இருக்கும் நீ தரலன்னா எனக்கு என்ன, நான் போய் எங்கனாலும் தேடிக்க வேண்டியிருக்கும். நீங்க ஆடு மாடு வளர்த்தீங்கன்னு வைங்க, அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் தேடிலாம் போக முடியாது. தேடி போய் கண்டுபிடிச்சு தனக்கான உணவெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி யாரும் தரப்போறதும் கிடையாது. இந்த பூனை இருக்குதா? அப்படி கிடையாது. எங்கனையாச்சும் போய் எனக்கான உணவை நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு ஒரு பிராணி. இவ கொடுக்கல, அவிழ்த்து விட்டுருக்கணுமா இல்லையா? அவிழ்த்து விடல. இந்த புழு பூச்சியை கூட நோண்டி சாப்பிடுவதை தடுத்தா. பசியோடு கடந்து ஒரு பிராணி செத்து போச்சு, சாதாரண பிராணி அப்படின்னு நல்லா பார்க்காம இவ இறக்கப்படலைங்கிறதுனால இவ எங்க போயிட்டா? நரகம் போயிட்ட ஒரு இஸ்லாமிய பெண். அதே மாதிரி நபி அவர்கள் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார்கள். இன்னொரு முஸ்லிமான பெண். ஆனால் இந்த பெண் மிக பெரிய பாவத்தை செய்தவள். என்ன பாவம்? இஸ்லாத்திலேயே மிக மோசமான பாவம்னு நீங்க பட்டியல் எடுத்தால் விபச்சாரம் என்கிற குற்ற செயல் வரும். விபச்சாரம் இருக்குத அது அல்ல சாதாரண பார்வை கொண்டு பார்க்கல. நபி அவர்கள் சொன்னார்கள், யா உம்மத்த முஹம்மது, முஹம்மதுடைய சமுதாயத்தவர்களே, அல்லாஹ் ரோஷப்படுகிறான். அவன் ரோஷம் எது தெரியுமா? இந்த விபச்சாரம் என்கிற காரியத்தில் ஒரு ஆண் பெண் ஈடுபடும் போது அல்லாஹ்க்கு கடுமையான கோபம் வருதான். கட்டும் ரோஷப்படுறான்ல, கோவப்படுறான். இந்த அசிங்க செயலை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். இப்படி ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தப்பு பண்றாங்க நீங்க, அல்லாஹ் அதை கடுமையான பார்வை கொண்டு பார்க்கிறான் என்று மார்க்கம் நமக்கு அந்த தீமையை எச்சரிக்கை செய்கிறது. இந்த பெண் அந்த தீமையை செஞ்சவை இல்லை, அதை பிளப்பு நடத்தியவள். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. ஆசைப்பட்டு செய்யறது வேற. எனக்கு தேவை, எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை, நான் அதனால ஆசைப்பட்டு இந்த காரியத்தில் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு செய்யறது இருக்குது. அது மனிதர்கள்ட்ட இயல்பா இருக்கிற ஒரு நிகழ்வு. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர யாராவது தொழிலா நடத்துவாங்களா? அதுக்கு யாரும் விருப்பப்படுவாங்களா? விபச்சாரத்தை தொழிலா நடத்துவோம். பெரும் வறுமையில இருக்கிறவங்க கூட அதுக்கு ஆசைப்பட மாட்டான். இங்க இருந்து சில மக்களை, இங்க இருந்துன்னா ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்து சில பெண்களை சிறு பிராயத்திலே கடத்தி கொண்டு சென்று சில இடங்களில் விபச்சார விடுதிகளில் விற்கப்படுகிறார்கள். அவங்க எதிர்பார்க்கறது கூட என்ன தெரியுமா? அந்த தொழிலிலேயே 10 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்க கூட இதுல இருந்து விடுதலை கிடைக்காதுன்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களுக்கு என்ன மனநிலை? இதுல இருந்து வெளியே வந்துட முடியாதான். இதையே ஒரு பெண் தொழிலாக செய்தால், விபச்சாரியாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு சாலையில் ஒரு பாதையில கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிணற்றை பார்க்கிறார், தன்னுடைய கால் உரையை கலட்டுகிறார்.
அதை தன்னுடைய ஆடையால எடுத்து காலுறைய கிணற்றுக்குள்ள இருக்கிற தண்ணீரை எடுத்து குடித்து விட்டு புறப்பட முற்படுகிறாள். ஒரு நாய் என்ன செய்யுது? தாகத்தால் ஈரமான மணலை நக்கி கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன இரக்க குணம் வருது. ஐயோ பாவம், இந்த நாய் என்ன செய்யும், உள்ள இறங்குமா? சரி இறங்குச்சுன்னா ஏற முடியுமா? செத்து போயிடும், உள்ளே கடந்து கதை முடிஞ்சிடும். அப்ப இறங்கவும் முடியாது, இறங்கினா ஏறவும் முடியாதுங்கிற இடத்துல இருக்குது. நம்ம கை கால் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு அந்த தண்ணீரை எடுத்து அந்த பெண்ணுக்கு அந்த நாய்க்கு அந்த பெண் தருகிறாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்ணுடைய இரக்கத்தை பார்த்து அல்லாஹ் இந்த பெண்ணை மன்னிச்சிட்டான். அவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கிறார், ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? மன்னித்து விட்டான். இந்த ரெண்டு சம்பவத்தை பாருங்க. ஒரு ஈமான் கொண்ட பெண், அந்த பெண்ணை குற்றம் முடிக்க எந்த காரியமும் இல்லை. ரசூலுல்லாஹ் இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? அந்த பெண் தொழுவல, நோன்பு வைக்கல, பூனையை கொண்டான்னு சொல்லியிருக்கணும். பூனையை கொண்டாங்கிறது மட்டும் தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இந்த பெண்ணுகிட்ட இல்லை. அதனால அவன் நரகம் போயிட்டான். இந்த பெண்ணுகிட்ட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட இடத்தில் இருப்பவள் ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டிய காரணத்தினால் சொர்க்கத்திற்குரிய இடமாக தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்றால், இரக்கத்தை காட்டலைன்னா நீங்கள் பெரும் நன்மை செய்தவராக இருந்தாலும் நஷ்டவாளியாக மாறிவிடுவீர்கள். இரக்கத்தை காட்டினீர்களே ஆனால் நீங்கள் ஒருவேளை வழிபாட்டில் குறை இருந்தாலும் வேறு வேறு அமல்களிலே பாதிப்பு இருந்தாலும் இந்த இரக்க குணம் உங்களை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு போதிக்கிறாங்க. இதெல்லாம் இரக்கம்னா என்ன, அதனுடைய அவசியம் என்ன என்பதை நம்ம உணர்த்துவதற்கு சொன்னது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரதியல்லாஹு சிறு பிள்ளையா இருக்கும்போது தூக்கி முத்தமிடுறாங்க. பக்கத்துல ஒரு நபித்தோழர் அக்ரா பின் ஹாபிஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர். இவர் யாருன்னு கேட்டா, இவர் வேற ஒரு பிரபலியமான சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை ரசூலாட்ட பனு தமீம் ஒரு கோத்திரம் வந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஆளை தலைவரா நியமிங்கன்னு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரதியல்லாஹு ஒரு ஆளை சொன்னாங்க. உமர் ரதியல்லாஹு இந்த அக்ரா பின் ஹாபிஸை தான் சொன்னாங்க. நல்ல மனுஷன் அக்ரா பின் ஹாபிஸ், இவரை நீங்க தலைவரா போடுங்க. அப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. அபூபக்கருக்கும் உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில சண்டை வந்தது. அப்ப ரெண்டு பேருடைய வார்த்தை கூடுது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி, நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள், லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தி நபி, இந்த நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள், உங்கள் அமல் அழிஞ்சிரும்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோமே. அந்த உமர் ரதியல்லாஹு அவர்கள் சஜஸ்ட் பண்ண அந்த நபித்தோழர் தான் இந்த அக்ரா பின் ஹாபிஸ். இவர் ஒரு முறை ரசூலுல்லாஹ் பக்கத்துல நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தம் பேரப்படியை தூக்குறாங்க, முத்தம் கொடுத்துட்டு கீழே வைக்கிறாங்க. இந்த அக்ரா பின் ஹாபிஸ் சும்மா இருக்கலாம்ல, அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர், இது உங்களுக்கு பேரப்பிள்ளை, உங்க பிள்ளை இல்ல, நீங்க பெத்த பிள்ளையாது, உங்க பிள்ளைகளோ பெத்த பிள்ளை, அப்ப உங்க பிள்ளை கிடையாது. எனக்கு 10 பிள்ளைகளும் இருக்கு. எனக்கு எத்தனை பிள்ளை இருக்கு? 10 பிள்ளைகளும் இருக்கு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட என் பிள்ளைகளை தூக்குனதோ கொஞ்சினதோ முத்தம் கொடுத்ததோ கிடையாது. அதை அவர் பெருசா நினைக்கிறார். எப்படி நீங்க உங்க பேர பிள்ளைக்கு முத்தம் கொடுக்குறீங்க, நான் என் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தது இல்லை. எனக்கு 10 பிள்ளைகளும் இருக்குது, ஒரு நாள் கூட நான் தூக்கி கொஞ்சியதோ முத்தமிட்டதோ கிடையாது. அதை அவர்கள் பலகீனமா பார்க்கிறாங்க. அந்த சமுதாயம் எப்படி பார்க்குது? இன்னைக்கு ஒரு தலைமுறை நீங்க பார்க்கலாம். இந்த தலைமுறையில் உள்ள தாய் தந்தையர்கள் தான் பிள்ளை மீது அதிகமான அக்கறையோடு கனிவோடு பணிவோடு நடக்கிறவங்க. ஒரு தலைமுறைக்கு முன்னாடிலாம் வாப்பா எப்போதுமே பிள்ளைகளை எப்படி பார்ப்பாங்க? அக்யூஸ்ட பார்க்குற மாதிரி தான் பார்ப்பார். இவனா திருட்டு பயல்கிட்ட கூட கொஞ்சம் பொறுமையா பேசுவார் போல, பிள்ளைகிட்ட எப்படி பேசுவாரு? இவனை இப்படிதான் பார்க்கணும், பையனை இப்படிதான் பார்க்கணும், பொண்ணை இப்படிதான் பார்க்கணும்னு ஒரு கடும் பார்வையோடு பார்க்கிற ஒரு நிலை. இதுதான் அந்த அக்ரா பின் ஹாபிஸ் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்றாங்க, உன் உள்ளத்துல இருந்து இரக்கத்தை அல்லாஹ் எடுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க. உனக்கு இரக்கம் இல்லப்பா, நீ இரக்கம் இருந்திருந்தா உன் பிள்ளை நீ இப்படி சொல்லி இருப்பியா? நீ விட்டுருப்பியா? அந்த பிள்ளையில கொஞ்சம் இருப்ப, முத்தமிட்டு இருப்ப, கட்டி தழுவி இருப்ப. உன் பிள்ளையில நீ ஒன்னும் செய்யல, உனக்கு இரக்கம் இல்லை. நானும் அப்படி இருக்க முடியுமா? என் உள்ளத்துல இறக்க வச்சிருக்கிறான்ல, நான் என் பிள்ளையும் தாண்டி பேர பிள்ளையும் கொஞ்சம் தான் செய்வேன் என்ற விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இரக்கம் என்ற வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுக்கிறாங்க. என்றைக்குமே மனச ஒரு சமநிலையோடு வைத்து ஒரு பரந்த உள்ளத்தோடு மக்களிடத்தில் அன்பாக பழகக்கூடிய இந்த பண்பாடு நபிக்கு இறைவன் கொடுத்த பெரிய ரஹ்மத். அது திருக்குரானிலேயே சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும், நபியே இறை அருளால் மக்களிடத்தில் நீங்கள் நளினமாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், ஒருவேளை நீங்கள் கடின உள்ளம் கொண்டவராக முரட்டு சுபாவம் உடையவராக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலிக்க, இந்த கூட்டம் இன்னைக்கு ஓடி இருக்கும். இந்த அபூபக்கர், இந்த உமர், இந்த உஸ்மான், இந்த அலி, இந்த தல்ஹா, இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், இந்த 1000 நபித்தோழர்கள் உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? எதனால சுத்தி வராங்க? உங்கள் இரக்க குணம், உங்கள் நலிவான அந்த உள்ளம்,
இந்த முரட்டு குணம்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, கட் அண்ட் ரைட்டா தான் நான் பேசுவேன், நான் இப்படிதான் நடப்பேன், ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன், இப்படித்தான் நான் பேசுவேன்னு நீங்க நடந்திருந்தா இந்த கூட்டம் இன்னைக்கு உங்களை விட்டு ஓடி இருக்கும். உங்களை சுத்திலாம் வந்திருக்க மாட்டாங்க, சுத்தி உங்க கூட நின்றுக்க மாட்டாங்க. வேற ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்து போனவர் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அபிசீனியாவுக்கு போனார். அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அபிசீனியால அங்க மார்க்கத்தை நல்லபடியா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரசூலுல்லாஹ் மதீனா போன தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து இன்னொரு ஹிஜ்ரத் செய்து அந்த கூட்டம் வருகிறது. 70 நபி தோழர்கள். அதில் தான் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா உட்பட பெரிய பெரிய நபி தோழர்கள் தோழியர்கள் எல்லாம் அங்க வராங்க. ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டு வேலை முடிஞ்சிருச்சுல, இன்னும் ரசூலுல்லாஹ் போனா ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கணுமா? மக்கால இருந்தோம் பிரச்சனை, நம்ம அபிசீனியாக்கு வந்துட்டோம். ரசூலுல்லாஹ் மக்கால இருந்தாங்க பிரச்சனை, மதீனாக்கு போயிட்டாங்க. நம்ம அபிசீனியா நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு இருந்திருக்கணும்ல. அந்த கூட்டம் அங்கிருந்து இன்னொரு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு நபியை பார்க்க வருகிறார்கள் என்றால் இந்த கூட்டம் ஏன் உங்களை தேடி வருது தெரியுமா? நீங்க இரக்க உள்ளம் உடையவர், நளின உள்ளம் கொண்டவர், நீங்கள் முரட்டு குணம் உடையவராக இருந்தால் இந்த கூட்டம் உங்களிடத்தில் வந்திருக்காதுங்க. நம்ம நபிக்கு இருக்கிற நபியை தோழர்கள் நேசித்ததற்கான காரணமே அந்த இரக்க உள்ளம். இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இன்னைக்கும் நீங்கள் பார்க்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை விஷயத்திலோ, பிள்ளைகள் விஷயத்திலோ, கணவன் மனைவி இடத்திலோ, மனைவி கணவன் இடத்திலோ இந்த இரக்கத்தை காட்டுவதுங்கிறது ரொம்ப குறைந்து, எதுக்கு வாழ்றோன்று கூட தெரியாமல் ஏதோ பொருளாதாரத்தை கொடுத்துட்டா கணவன் தான் வேலை முடிஞ்சதுன்னு அவர் நினைக்கிறார். மனைவி சோத்தாக்கி வச்சுட்டா என்ன முடிஞ்சிருச்சு, ஏன் வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. சோத்தாக்கி வைக்கிறதுக்கு நீங்க ஹோட்டல் நடத்துறீங்களா, அல்லது பணத்தை கொடுக்கறதுக்கு நீ வங்கி எது நடத்துறீங்களா? ஒண்ணும் கிடையாது. அது குடும்பம் தானே. குடும்பம்னா எப்படி இருக்கணுங்கிற அந்த முறை கூட அறிந்து கொள்ளாமல் இரக்க உள்ளம் அற்றவர்களாகத்தான் சமுதாயத்தில் பலரும் வாழ்கிறார்கள். என்னைக்கெல்லாம் நீங்க இரக்கத்தை இழக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க நன்மை இழக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது வேற வார்த்தையில, நளினத்தை இழந்தவர் நன்மை இழந்தவர். நளினம் எங்கெல்லாம் போதும் உங்களுக்கு என்ன போகுது? நன்மை போய்கிட்டே இருக்கு உங்களை விட்டு. நீங்கள் நன்மை செய்வதற்கான வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன நிகழ்வை பார்க்க முடியுது. அப்ப இந்த இரக்கத்தை காரணம் வைத்து அல்லாஹ்ட்ட எப்படி நன்மை அடையலான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் புகாரினுடைய 6005வது நபிமொழி. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அன வ காஃபிருல் யதீம். யதீம் என்றால் அனாதைகள். நானும் அதான் அனாதையினுடைய பாதுகாவலரும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருப்போம். ஹாக்கதா, இவ்வாறு இருப்போம். ரசூலுல்லாஹ் 2 விரலை இணைச்சு காட்டுறாங்க. நானும் அனாதையினுடைய பாதுகாவலர் எப்படி இருப்போம்? சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். நானும் ஹஜ் செஞ்சவன் இப்படி இருப்போம். ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்லல. எங்கேயா சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. நானும் நோன்பு நோற்றவரும் இப்படி இருப்போம் நபி எங்கேயா சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. ஆனா யார சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இரக்கத்தை வெளிப்படுத்துகிற அனாதைக்கு பாதுகாவலராக நீங்கள் மாறினால், அனாதை பிள்ளை எடுத்து நீங்கள் வளர்த்தால் நீங்க எங்க போகலாம்? சொர்க்கத்துல நபி கூட சேர்ந்து இப்படி இருக்கலாம் நெருக்கமாக. இந்த 2 விரல ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நெருக்கம்னா நபி எங்க இருக்க போறாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்க போறாங்க. அது உறுதி, அதெல்லாம் மாற்றமே கிடையாது. நபி பக்கத்துல நம்ம எங்க இருக்க போறோம்? நம்ம கடைசி தரத்தில் இருப்போமா? நீங்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பீர்கள். அதுக்கு நீங்க என்ன நன்மை செய்யணுமா? அனாதைகளை பாதுகாருங்கள், அனாதைகளை எடுத்து வளருங்க, அதுல உங்களுக்கு நிறைய நன்மை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டினாங்க. நபி வழிகாட்டின மாதிரி நபி செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு அனாதை சிறுவரை எடுத்து வளர்த்தார்கள். அந்த அனாதை சிறுவருக்கு தாம் மாமி பொண்ணைய கல்யாணம் முடிச்சு வச்சாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மன வேறுபாடு வந்துச்சு. ஸைனபை விவாகரத்து பண்ணிட்டார் ஸைத். அப்ப ஸைனபை மறுபடியும் ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிச்சாங்க. அவங்க நபியினுடைய மனைவிமார்கள் ஒருவர் ஆயிட்டாங்க. இந்த ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணமாகி புள்ள பிறந்து, அந்த புள்ள உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், அந்த புள்ளையும் வளர்த்தது யாருதான்? ரசூலுல்லாஹ் தான். உஸாமா ஒரு காரியத்தை சொன்னா நபி அதை கேட்பாங்கிற அளவுக்கு நபி அவ்வளவு இரக்கத்தை அந்த பிள்ளை மேல காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பெண் ஃபாத்திமான்னு ஒரு பெண் திருடுனாங்க. அந்த சம்பவம் நீங்க கேட்டிருப்பீங்க. அது உயர்ந்த குலத்தை பெண்மணி. அது என்னன்னா காமிதியா என்று அழைக்கப்படக்கூடிய உயர்ந்த கோத்திரம். குறைஷில அது ஒரு கோத்திரம், பனு அதி, பனு ஹாஷிம், அது மாதிரி காமிதியா என்ற கோத்திரம். அந்த கோத்திரத்தை சார்ந்த ஃபாத்திமாங்கிற ஒரு பெண் திருடி விட்டார்னு வழக்கு வருது ரசூலுல்லாஹ். நபி என்ன பண்றாங்க? கையை வெட்டிருங்கன்ட்டாங்க. அப்ப அந்த கோத்திரத்தில் உள்ள முக்கியமான விஐபிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நபி இடத்துல போய் பரிந்து பேசுவோம். நம்ம பேச வேண்டாம், டேஞ்சர், நம்ம என்ன செய்ய வேண்டாம், பேசி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடக்கூடாது, உஸாமத் இப்னு ஸைத் அனுப்புவோன்னு முடிவு எடுக்கிறாங்க. நபி இடத்துல பேசுறது யார் கரெக்டான ஆளு? உஸாமா ரலியல்லாஹு அவங்களை அனுப்புனா கரெக்டா இருக்கும்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நபி அந்த புள்ள மேல இரக்கமா இருந்திருப்பாங்கன்னு வச்சு பாருங்க. அவரும் கேட்டார். ரசூலுல்லாஹ் கட்டுமையான முறையில என்னன்னா கட்டும் வார்த்தைகளை கொண்டு உஸாமா ரலியல்லாஹு அவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு
ரசூலா அதுக்கு பிறகு நான் சட்டத்துல மாத்த மாட்டேன், என் மகள் திருடினாள் லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த் முஹம்மது சரகத், என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் லக்கத்தாத்து எதாக, அவள் கையும் வெட்டி எரிந்து விடுவேன் என்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நபியிடத்துல பரிந்து பேசுவதற்கு ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கு வேற யாரும் அனுப்புனாலும் அங்க செட் ஆகாது. உசாமாவை அனுப்புங்கன்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரசூல்லா அந்த புள்ள மேல அன்போடு இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கு அது ரசூல்லாவுடைய புள்ள கிடையாது, ரசூல்லா வளர்ப்பு மகனுடைய மகன். அந்த பிள்ளையாவது கொடுத்துடலாம்ல, செய்து நீ வளர்த்துக்கப்பான்னு அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தாங்க. சரி, இந்த 2 பேர் தான் வளர்த்தாங்களா? இது அல்லாத பிள்ளைகளையும் வளர்த்தாங்க ரசூல்லா. யாரையெல்லாம் வளர்த்தார்கள் என்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய இன்னொரு மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன், பழைய கணவர் மூலமா ஒரு பையன் உண்டு. உமைர் இப்னு அபி சலமா என்று அழைக்கப்படக்கூடிய உமர் இப்னு அபி சலமா என்ற பிள்ளையை ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. அந்த உமர் பிற்காலத்தை சொல்றாரு, இது எந்த உமர் இல்ல, நபியின் தோழமை கொண்ட 2வது கலீஃபா அந்த உமர் இல்லை, இது வேற உமர், ரசூலுல்லாஹ் வளர்த்த அனாதை சிறுவர் என்ற உமர். இந்த உமர் பிற்காலத்தை சொல்லுகிறார், நான் நபியினுடைய மடியில் வளர்ந்த பிள்ளை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய அரவணைப்புல நான் வளர்ந்தேன். எங்க உம்மாவை நபி கல்யாணம் முடிச்சாங்க, எங்க வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, எங்க உம்மாவை அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணம் முடிச்சாங்க, என்னையும் சேர்த்து பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். அவசியமா நபிக்கு தேவையா? ஏற்கனவே காக்கஞ்சி அரக்கஞ்சி அறவயிறுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு அந்த பெண்ணுடைய பிள்ளை, அந்த அம்மா முன்னாடி சொல்றாங்க, உம்மு சலமா, வேண்டாம், நான் நபிக்கு பாரமா இருக்க விரும்பல, நான் என் பிள்ளைய விட்டு வரமாட்டேன், என்ன கல்யாணம் முடிச்சா என் பிள்ளையை சேர்த்து பொறுப்பெடுத்துக்க வேண்டிய நிலைமை வரும், நபிக்கு எதுக்கு நான் பாரமா இருக்கேன், நான் வேற யாரையா கல்யாணம் முடிச்சுக்கிறேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உம்மு சலமாவை திருமணம் முடிச்சாங்க, இந்த உமரையும் சேர்த்து பொறுப்பெடுத்தார்கள். பிற்காலத்தில் இந்த உமர் சொல்லுகிறார், நான் நபியினுடைய மடியில் வளர்ந்த பிள்ளை. ஒரு முறை வீட்டுல சாப்பாடு தட்டு வைக்கப்பட்டு சாப்பாடு வைக்கப்படுகிறது, நான் அங்கே இங்கே கை உழப்பிக்கிட்டே இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா குலாம் ஃபஸம்மில்லா, சிறுவனே நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உணவை சாப்பிடு, உன் கைக்கு அருகில உள்ளதை சாப்பிடு அப்படின்ற போதனை இருக்க. இந்த ஹதீஸே உமருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது, இந்த வளர்ப்பு பிள்ளை உமருக்கு நபி சொல்லி இந்த உமர் பிற்காலத்தில் அறிவித்தது இந்த செய்தியை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய பிள்ளைகள் எடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெத்த பிள்ளை 8 பிள்ளை, 3 ஆண் பிள்ளை நுபுவத்துக்கு முன்னாடி மௌத்து, 1 ஆண் பிள்ளை நுபுவத்துக்கு பின்னாடி மௌத்து, 3 பெண் பிள்ளை நுபுவத்துக்கு பின்னாடி மௌத்து, ஒரே ஒரு பெண் பிள்ளை ரசூலுல்லாஹ் கண்ணை மூடுற காலத்துல இருந்தாங்க, ஃபாத்திமா நாயகி, அவங்க அடுத்த 6 மாசத்துல மௌத்து. 8 பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்த அல்லாஹ்வுடைய தூதர் அது அல்லாத ஏனைய அனாதை பிள்ளைகளையும் எடுத்து வளர்த்தார்கள். இன்னும் கொடுத்திருந்தா வளர்த்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபிக்கு போதிய உணவு இருந்துச்சா? போதிய வீடு இருந்துச்சா? போதிய வருமானம் இருந்துச்சா? போதிய உடை இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. ஆனா எப்படி, என்ன நம்பிக்கையில ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைலாம் எடுத்தாங்க? நான் வளர்க்கிறேன், நான் ஆளாக்குறேன்னு எடுத்தாங்களே, என்ன காரணம்? எல்லா பிள்ளையும் ஆளாக்குனாங்க. எந்த பிள்ளையும் ரசூலுல்லாஹ் விடல, ஒழுக்க ரீதியாவும் விடல, பட்டினி போட்டு ரசூலுல்லாஹ் யாரையும் விட்டது கிடையாது. எல்லாத்துக்கும் போதுமானதை கொடுத்தாங்க. நீங்கள் பிறருக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான். இது மார்க்கத்தினுடைய நியதி. அது நீங்க வேற ஆளுக்கு பொறுப்பெடுத்துக்கங்களேன், அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நபருக்கு அருள் புரிய உங்களுக்கு தான் கொடுப்பான். 10 பேரை நீங்க ஊழியரா வச்சிருக்கிறீங்க, 10ல ஒரு ஆளுக்கு அல்லாஹ் அருள் புரிய நினைத்தால் உங்க மூலமா தான் அருள் போகும். நீங்க சன்மானத்தை கொடுத்தா, சம்பளத்தை கொடுத்தா தான் அவருக்கு அருள் போகும். அவருக்கு அல்லாஹ் அருள் புரிய உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். நீங்கள் பொறுப்புகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரக்க குணத்தை காட்டுகிற அத்தகைய பொறுப்பு இஸ்லாம் எந்த பொறுப்பை எடுத்துக்காதுன்னு சொல்லுது? ஆட்சி பொறுப்பை எடுத்துக்காதுன்னு சொல்லுது, நிர்வாக பொறுப்பு எடுத்துக்காதுன்னு சொல்லுது, தலைமைத்துவ பொறுப்பு எடுத்துக்காதுன்னு சொல்லுது, பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ற பொறுப்பு எடுத்துக்காதுன்னு சொல்லுது. அடுத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற பொறுப்பு வாலண்டியரா போய் எடுத்துக்கேன்னு சொல்லுது. நீங்கள் பார்த்துக்கங்க, அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. இதெல்லாம் அனாதை சிறுவர்களா? இது இல்லாம ரசூலாட்ட வந்த பிள்ளைங்களும் உண்டு, அனாதை கிடையாது. ஆனா நபி கிட்டத்துல அடைக்கலம் பெற்ற பிள்ளைகள் உண்டு. அனஸ் இப்னு மாலிக் உம்மா கொண்டு வந்து விடுறாங்க, என் பிள்ளை நீங்க பாத்துக்கங்க, மார்க்கத்தை சொல்லி கொடுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அவர் சிறு பிள்ளையிலிருந்து நபியோடு தான் பயணிக்கிறார். தன்னுடைய நபி மரணிக்கின்ற வரை தன்னுடைய அந்த குழந்தை பருவத்தை, சிறுவை பருவத்தை நபியோடு கழிக்கிறார். எத்தனை பிள்ளை அல்லாஹ்வுடைய ரசூல் வளர்த்தாங்க பாருங்க. நபியவே வளர்க்க ஒரு ஆள் வேணும். பொருளாதார ரீதியா பார்த்தா, பண ரீதியா பாருங்களேன், நபியை பார்த்துக்க ஒரு ஆள் தேவை. ஏன்னா நபிட்ட காசு இல்லை. ஆனா நபி இத்தனை பிள்ளைகளை எடுத்து வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, வளர்க்க முடியுது அப்படின்னா யாராலையும் முடியும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிலைமை நீங்க பார்க்கலாம். காக்கா மௌத்தாவாரு, காக்கா பிள்ளையில இருக்கும். அந்த காக்கா பிள்ளைக்கு சொத்து கிடையாது, ஃபத்வா, மார்க்க தீர்ப்பு. எங்க வாப்பா மௌத்தா இருக்கிறாரு, வாப்பா சொத்து காக்கா கிடையாது, காக்கா முன்னாடியே மௌத்தாயிட்டாரு. காக்கா பிள்ளை கொடுக்கணும் குரான் சொல்லலை. இவங்க எல்லாத்தையுமே குரான் விட நடப்பாங்க. எப்படி? அத்தனை காரியத்தையுமே குரானின் அடிப்படையில் மட்டும்தான் மக்கள் செய்யும். அது உண்மையில மார்க்க அப்படிதான் சொல்லுது, நம்மள அது மறுக்கல. காக்கா மௌத்தாயிட்டாரு, ஒரு ஆள் மௌத்தாயிட்டாங்க, உடன்பிறப்புல ஒரு ஆள் மௌத்தாயிட்டாங்கன்னா உடன்பிறப்பு பிள்ளைகளுக்கு வாப்பாவுடைய சொத்து போகாது. ஆனா போகாதுன்னு சொன்ன மார்க்க நீங்க கொடுக்கலாம்ல. இறக்க குணங்கிறது இங்க தானே வெளியே வரணும். இவங்க கொடுக்க மாட்டாங்க.
எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு என்ன இல்லை, அது கடமை இல்லை. காக்கா ஊடு கட்டி கொடுத்தா வேணும், காக்கா சொத்து பத்து கொடுத்தா வேணும், காக்கா வந்து நகை நட்டு கொடுத்தா வேணும், அண்ணங்காரன் தம்பிக்காரன் ஏதாவது கொடுத்தா, அக்கா தங்கச்சி ஏதாவது கொடுத்தா அது வேணும். அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ மௌத்தாகி அவங்க பிள்ளைல நடுத்தரலன்னா நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, தேவையில்லாத வேலை, தேவையில்லாத பிரச்சனை, நம்ம ஒதுங்கிடுறாங்க. ரசூலுல்லாஹ் மகரமான ஒரு, அல்லாஹ் குர்ஆன்ல மகரம்னு அல்லாஹ் பட்டியலிடுறாம்ல, யார மகரம்னு சொல்றான் தெரியுமா? மகரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திருமணம் முடிக்க தடை என்று மட்டுமில்லை, நீங்கள் தந்தை தாயுடைய இடத்துக்கு தகுதி படைத்தவர்கள் அர்த்தம். எங்க அண்ணன் மௌத்தாயிட்டாருன்னா எங்க அண்ணன் பிள்ளைக்கு நான் மகரம். அப்ப என்ன அர்த்தம்? நான் என் அண்ணன் பிள்ளைய கட்டக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, என் அண்ணன் பிள்ளைக்கு நான் வாப்பா மாதிரின்னு அர்த்தம். அப்ப பொறுப்பு எடுத்திருக்கணும்ல, எங்க அண்ணன் மௌத்தாயிட்டாரு, என் அண்ணன் பிள்ளைக்கு நான் சொத்து தரேன் அப்படின்னு கொடுத்துருக்கணும். எனக்கு 2 வீடு இருக்குது அல்லது ஒரு வீடு இருக்குது, அதுல ஒரு பகுதியை நான் தரேன் கொடுத்துருக்கணும். கொடுக்க மனசு உண்டா? கிடையாது. அண்ணனுக்கே கொடுக்க மாட்டாங்க, அண்ணன் பிள்ளைக்கு வர கொடுக்கணுமாக்கும், தம்பி பிள்ளைகளுக்கு வர. இது இங்கதான் இறக்கணும் அடி விழுதா? இதை நம்ம பாக்குறோம். நம்ம முசாஃபிர்களுக்கு 100 ரூபா கொடுக்குற ஆட்கள், நமக்கு தான் சொர்க்கத்துல இடம். அப்படி ஒரு மிதப்பு. முசாஃபிர்களுக்கு யாரு? பெருநாள் தினத்தில் ரமலான் காலத்துல 100 ரூபா கொடுக்குற ஆட்கள், புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற ஆட்கள். நமக்கு சொர்க்கம் கிடைச்சோம்னு ஒரு நிம்மதியில ஒரு மிதப்புல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இங்க இறக்க கோணம் விழுந்து அடிபட்டுருச்சு நல்லா காட்டுவோம். நீங்க இங்க இறக்க கோணத்தை விட்டுட்டே இல்ல, உங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கலாம், செய்யாம கூட இருந்திருக்கலாம். உடன்பிறப்புன்றத காரணம் வைத்தாவது அந்த உறவுகளை நீங்கள் அனுசரித்திருக்கணுமா இல்லையா? மார்க்கத்துல ஒரு ஆளு ஒரு பிள்ளை முன்னாடி மௌத்தாயிட்டா அந்த பிள்ளையினுடைய மனைவிக்கோ அந்த பிள்ளையினுடைய பிள்ளைகளுக்கோ சொத்து போகாது, சொத்து கொடுக்க கூடாது. இது அல்லாஹ் போட்ட சட்டம். ஆனா 3ல் 1 வசியத்தை எழுதலாம். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்குங்க. மூத்த பிள்ளை மௌத்தா போயிட்டான், மூத்த பிள்ளைக்கு மனைவி உண்டு, 2 பிள்ளைகள் உண்டு. நான் இப்ப மௌத்தாயிட்டேன், என் சொத்துல யாருக்கு பங்கு கிடையாது. மார்க்கப்படி என் மூத்த பிள்ளைக்கு பங்கு கிடையாது. என் மௌத்துக்கு முன்னாடி அவன் மௌத்தாயிட்டான், அதனால என் சொத்துல இருந்து யாருக்கு பங்கு இல்ல, மூத்த பிள்ளைக்கு இல்ல. சரி, மத்த 3 பிள்ளைல சண்டை போடுறீங்களா? மூத்த பிள்ளை கொடுக்க கூடாது, மூத்த பிள்ளை குடும்பத்துக்கு கொடுக்க கூடாது சண்டை போடுறீங்களா? 3ல் 1 பகுதி வாப்பாவுடைய சொத்துல அம்மாவோட சொத்துல இருந்து வசியத்து செய்யலாம். அப்ப அதையாவது நீங்க ஏவி இருக்கணும்ல. வாப்பாட்ட என்ன செஞ்சிருக்கணும்? வாப்பா அண்ணன் போயிட்டான், அண்ணன் பிள்ளைகளும் அண்ணன் மனைவி அனாதையா நிக்குதுங்க, நீங்க உங்க சொத்துல இருந்து கொஞ்சம் கொடுங்க. வாப்பா கொடுக்காம போயிட்டாரா? நீங்க கொடுத்திருக்கணுமா இல்லையா? இங்க இறக்க குணத்தை தவற விட்டுட்டு இவங்க அனாதை பிள்ளையை தேடி வட வேற வேற மாநிலங்கள்ல மாவட்டங்கள்ல வேற ஊர்கள் எல்லாம் தேடி பிடிக்கிற ஆட்கள்லாம் உண்டு. எனக்கு பிள்ளையே இல்ல, ஏதாவது ஒரு அனாதை பிள்ளை கிடைக்குமா? அனாதை பிள்ளை எடுத்து வளர்க்க போறோம். உங்க அண்ணன் பிள்ளை எடுத்து வளர்க்கலாம், தம்பி பிள்ளை அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை எடுத்து வளர்க்கலாம். அந்த மனசு வரவே வராது. இந்த இறக்க குணத்தை நீங்க தவற விட்டுட்டு நீங்க வேற என்ன இறக்க குணத்தை காட்ட போறீங்க? ரமலான் காலத்திலையும் பெருநாள் தினத்திலையும் முசாஃபிர்களுக்கு நீங்கள் தர்மத்தை கொடுப்பதை கொண்டு நீங்க இறக்க குணத்தை காட்ட போறீங்களா? அல்லாஹ் அதன் மூலமா உங்களுக்கு இறக்க குணத்தை காட்டுவான்னு நினைக்கிறீங்களா? இது எவ்வளவு பெரிய மடமைத்தனம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. அப்ப இதை இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையாக வலியுறுத்துகிறது. அனாதை பிள்ளைகளை ஆதரியுங்கள், வளர்த்துக் கொள்ளுங்கள். அனாத ஆசிரமத்தில் காசை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் என்ன அப்படித்தானே, ரமலான் காலம் வந்துச்சு அனாத ஆசிரமத்துக்கு காசை கொடுத்தோம், முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய முதியோர் இல்லங்கள் அனாதை இல்லங்களுக்கு காசை கொடுத்துட்டோம், நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இது எப்படி பொறுப்பு முடிஞ்சதா ஆகும்? நீங்க எப்படி இந்த கூலி எதிர்பார்க்கறீங்க? நானும் நபி கூட 5000 ரூபாய் கொடுத்துருவாங்களாம். ரமலான் காலத்துல 5000 10,000 கொடுத்துட்டு நபி கூட இந்த இடத்துக்கு வந்துடணுமா? நபி பக்கத்துல உட்காரணும் அப்படின்னா நபியோட உட்கார்றதுக்கு தகுதி ஏதாவது இருக்குதா? நமக்கு ஏதாவது ஒரு வகையில தகுதி இருக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை செய்வதற்கு பொருளாதார கொடுப்பனை பெற்றவர்கள் கூட, செய்வதற்கு போதிய அளவுக்கு வலுவுள்ளவர்கள் கூட அதை புறக்கணித்து நடப்பது இரக்க குணம் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. வேற உதாரணமே பார்க்க வேண்டாம். அலி ரலியல்லாஹு சிறு பிள்ளையா இருக்கும் ரசூலை எடுத்து வளர்த்தாங்க. இவரும் ஏறத்தாழ நபிகளாருடைய வளர்ப்பில் வந்த பிள்ளை. அலி ரலியல்லாஹு யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெரியவாப்பா பையன். நம்ம அண்ணன் பிள்ளைகளே பார்க்கறது கிடையாது, பெரியவாப்பா பிள்ளையே பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து வளர்த்தது மட்டும் இல்ல, தான் பொண்ணை கட்டியும் கொடுத்தாங்க. ஃபாத்திமா நாயகி, ஃபாத்திமா ரலியல்லாஹுவை அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப வளர்க்கணும், அவங்களை ஆளாக்கணும், முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு சமுதாய விருப்பத்தோடு, சமுதாய தொண்டாற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தால் இந்த சமூகத்தில் அனாதை இருக்க மாட்டாங்க. அனாதைக்கு அவசியமே கிடையாது. அனாதைகள்ங்கிறதே வார்த்தையே இந்த சமுதாயத்தில் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கலாம். அப்ப இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த ஒரு நன்மைக்குரிய காரியமாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு நன்மையை நீங்க பாருங்க. சஹீஹ் புகாரினுடைய 6006வது நபிமொழி. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செய்தியை சஃபான் பின் சுலைம் ரலியல்லாஹு அவர்கள், இந்த தாபி அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸாயி அலல் அர்மலா ஒல் மிஸ்கின்,
அர்மலா என்பவர்கள் கணவனை இழந்த ஒன்று விதவையோ விவாகரத்தோ அது தலாக்கோ குலாவோ அப்படி இழந்து நிற்கக்கூடிய நிலையில் உள்ள பெண்கள், கைம பெண்கள், கணவன் இல்லாத பெண்கள், இத்தகைய பெண்களுக்கோ ஒல் மிஸ்கின் இன்னும் ஏழைகளுக்காக யாரேனும் ஒருவர் பாடுபட்டால், அப்படி பாடுபடக்கூடியவர்களை மார்க்கம் சொல்கிறது கல் முஜாஹிதி ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் பண்றவன் மாதிரி இவன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வாள் ஏந்தி ஆயுதம் ஏந்தி எதிரிகளுக்கு மத்தியில் அநியாயத்துக்கு எதிராக நியாயத்தை நிலைநாட்ட தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் யுத்தம் பண்றானே, அவனுக்கு நிகர் கைம பெண்களுக்கு உதவி புரிபவர்கள். இப்ப பெண்கள் நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது, ஜிகாது கிடையாது. நபி காலத்துல சஹாபி பெண்மணிகளுக்கே கிடைக்காது, இந்த காலத்துல ஆண்களுக்கே இல்லை, அப்படித்தானே? ஜிகாது எங்களுக்கு இல்ல. ரசூலா ஜிகாது கூலி உண்டுன்னாங்க. யாரு கூலி உண்டு? யார் கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறார்களோ, ஏழை மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பாடுபடுங்க, உங்க பொருளாதாரத்தை கொஞ்சம் கொடுங்க. இப்படி கொடுக்கிறது ஜிகாது செய்பவருடைய கூலியை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா அடுத்த வார்த்தை சொல்கிறார்கள், அவு கல்லதி யசூமு நஹார் ஓ யக்கூமுல் லைல், அல்லது எல்லா நாள் பகலும் நோன்பு வைத்து எல்லா நாளினுடைய இரவிலும் இரவு தொழுகை தொழுது அடியாரை போன்றவர். அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியுமாங்கிற ரெண்டாவது கேள்வி. இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நான் தினமும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு ஒருத்தன் வச்சோம்னா மார்க்கத்தை தப்புது. நீ அதிகபட்சம் ஒருத்தர் நோன்பு வைக்கிறதா இருந்தா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்க. அதுவுமே மனைவின்னு ஒண்ணு இருந்து மனைவிக்கு தேவையெல்லாம் இருந்தா அதுவுமே தப்புது, மார்க்கத்தில் கூடாது. மார்க் அவருக்கு என்ன செய்யல, ஆர்வம் முட்டல, மாசத்துக்கு 3 நோன்பு வைங்க சொல்லலாம், அது போதும் நாங்க. அப்ப தினமும் நோன்பு வைக்கிறது இஸ்லாத்துல வழிகாட்டப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. யாருக்கு வேண்டுமானால் அனுமதி என்றால் தன் உடல் ஆரோக்கியம் ஒருவருக்கு சரியா இருந்து அவருக்கு மனைவி பிள்ளைங்கிற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லாம இருந்து அவருமே ரொம்ப நாள் போயிடக்கூடாது, சில நாட்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள அவருக்கு வேண்டுமானால் இஸ்லாம் அனுமதி தரும். அப்ப தொடர்ச்சியாக நோன்பு வைக்க முடியாது, தொடர்ச்சியாக இரவு தொழுகை தொழவும் நமக்கு தாக்கத்தும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கூலி வேண்டும் என்றால் கணவனை இழந்த கைமை பெண்களுக்காக போராடுங்க, உழைங்க. அதே போன்று ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க, அவங்களுக்கு போராடுங்க. நாங்க சொல்லுவோம், அவங்களுக்காக பாடுபடுங்க. இதை செய்வது ஜிகாதுடைய கூலியையோ எல்லா நாளும் நோன்பு வைத்து எல்லா நாளினுடைய இரவில் இரவு தொழுகை தொழுத கூலியையோ அவர் பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் போதிக்கிறாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல ஜகாத்து கொடுக்கிற இடத்துல நம்ம மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பா இந்த ஊர்ல எடுத்துக்கிட்டா 100க்கு ஒரு 70% மக்களாவது எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா ஜகாத்து கொடுக்கிற இடத்துல இருப்பாங்க, வாங்குற இடத்துல இல்ல. சரி, மத்த 30 பேராவது எப்படி இருப்பாங்க? 30ல ஒரு 25 பேர் வாங்குற இடத்துல இருக்க மாட்டாங்க, கொடுக்கிற இடத்துல இருப்பாங்க, தன்னிறைவோடு இருப்பாங்க. ஒரு 5% மக்கள் தான் எப்படி இருப்பாங்க? கொடுக்க வேண்டிய வாங்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. இந்த சமுதாயத்தில் கணவனை இழந்து கைம பெண்களாக இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? நம்ம கைம பெண்களுக்கு கவலைப்பட வேண்டாம், வீட்டுல இருக்கிற குமர் பெண்களுக்கு கவலைப்பட்டாது போதும். அதுக்காக கவலைப்படுறோமா? எத்தனையோ இடங்கள்ல குமர் பெண்கள் இருக்கிறாங்க, 25 வயசை தாண்டி வீடு கட்டி கொடுக்க முடியாது. இந்த கலாச்சாரம் முன்னே ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்காக யாரும் முயற்சி பண்ணியிருப்போமா? முயற்சி பண்ணதில்லை. இல்லை, என் பையனை நான் உங்க பிள்ளை எங்க வீட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வீடெல்லாம் தர வேண்டாம் சொல்லணும்ல, மனசு வரவே வராது. ஒரு பேச்சுக்கு ஒரு பெண்ணா வீட்டுக்கு எடுக்கிறதா இருந்தா கூட பணக்கார விட்டு பெண்ணா, படித்த பெண்ணா, அழகான பெண்ணா, அழகு தானே நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு கூட்டு போகுது. அழகு, இந்த பிள்ளை என்ன டிகிரி படிச்சிருக்கு, MBA முடிச்சிருக்கு, MBA முடிச்சா கண்டிப்பா ஜன்னத்து பிரவேசமா, அப்படி மாமியார் மாமனார் வீட்டுக்காரெல்லாம் கூட்டு உள்ள போயிரு அப்படின்னு நல்லா சொல்ல போறாம்ல. எந்த விதமான முகாந்திரமும் கிடைக்காது, பாக்கியங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் படித்த படிப்பை கொண்டோ உங்கள் அழகை கொண்டோ உங்கள் பணத்தை கொண்டோ அல்லாட்ட எந்த கூலியும் பெற முடியாது. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம், மறுமை நாள்ல ஒரு அடியான் வருவானா, நல்ல கொழு கொழுன்னு கொளுத்த நிலையில் வருவான். பொதுவா யார் கொளுத்து இருப்பா தெரியுமா? சிலருக்கு நோயில கொழுப்பாங்க, அது வேற. கொளுத்த உடம்பு யாருக்கு இருக்கணும்? பணக்காரனுக்கு இருக்கும். ஏன்? அல்லல்ல குறையாத அளவுக்கு சாப்பாடு போய்கிட்டே இருக்கும், அவனுக்கு என்னத்தை சாப்பிடும் தெரியாது, எல்லாமே இருக்கும்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டு உடல் பருத்து போய் இருப்பான். ஏழைகள் எப்படி இருப்பான்? வயிறு நசுங்கி போய் இருப்பான், அப்படிதான் இருக்கும். மறுமை நாள்ல ஒருத்தன் வருவான், உடல் பருத்த நிலையில் அல்லாஹ் கிட்ட வருவானா, கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட அல்லாஹ் கிட்ட கண்ணியத்தை பெற மாட்டான். கொசுவின் ரெக்கை, அதுக்குன்னு ஏதாவது வேல்யூ உண்டா? அது ஒரு மில்லி கிராம்ல வரும், மில்லி கிராம்ல கூட வராது, அதுக்கு கூட சன்மானம் கிடையாது, மதிப்பு கிடையாது. அந்த அளவுக்கு கூட அல்லாஹ் கிட்ட அவன் மதிப்பு பெற மாட்டான். ஏன்? அவன் அமலால அங்க வரல, அமலால அல்லாஹ் கிட்ட கண்ணியம் வாங்காமலாம் இல்லை, அவன் எதையுமே செய்யல, வெறும் பணம் இருந்துச்சு, பேர் புகழ் இருந்துச்சு, அப்படி மட்டும் வந்து மறுமையில நிக்கிறான். இவனுக்கு என்ன கண்ணியம் கிடைக்கும்? நபி அவர்கள் சொல்றாங்க,
கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட அவனுக்கு கண்ணியம் கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போதிக்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த ஒரு உலக காரியத்தை கொண்டும் அல்லாஹ் கிட்ட நீங்கள் நற்பேறு பெற முடியாது. உங்கள் நற்பண்புகளை வச்சு தான் அல்லாஹ்ட்ட நற்பேரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு இஸ்லாம் காட்டுகிற ஒரு வழிகாட்டுதல், ஏழை எளியவர்களாக இருந்தால் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பங்களிப்பை கொடுங்க, அவங்கள நீங்க பார்த்துக்கங்க. கணவனை இழந்த கைம பெண்களாக இருக்கிறார்களா, கணவன் இறந்தோ கணவன் கைவிட்ட நிலையிலோ விவாகரத்து ஆணைய நிலையிலோ இந்த ஊர்ல மனைவியை இழந்த கைம ஆண்கள் தான் உண்டு அதிகம். நம்ம அதையும் பேசணும்ல. இந்த ஊர்ல மனைவியை விட்டு இழந்த நிலையில், இழந்தனம் மௌத்தானது இல்லை, மௌத்தான கேஸ் வேற. மனைவி மௌத்தாயிட்டாங்க, இவருக்கு 40 இருக்கும்போது மனைவி 35 மௌத்தாயி இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம எது போட்டு கல்யாணம் முடிக்கலாம், ஒரு 60 வரைக்கும் வண்டி ஓட்டிடுவார். நம்ம அப்படி ஆட்களை சொல்லல. மனைவி ஹயாத்தா இருப்பாங்க, மனைவி விட்டுருவாங்க. கணவன்மார்கள் எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க தெரியுமா? இந்த சமுதாயம் எதை பத்தியாவது கவலைப்பட்டிருக்குமா? எந்த கவலையும் கிடையாது. பெருநாள் அன்னைக்கு கறி வரலன்னா தான் உங்களுக்கு கவலை, குர்பானிக்கு ஆடு பிடிக்கலன்னா உங்களுக்கு கவலை, பெருநாள் நேரத்தில் வந்து லாக்டவுனை போட்டு ட்ரெஸ் எடுக்க முடியலன்னா தான் கவலை. வேற யார் எந்த ஆண்களாவது வந்து மனைவியால் விரட்டப்பட்ட நிலையில, கைவிடப்பட்ட நிலையில, வீடை இழந்த நிலையில, தெருக்கல்ல, பள்ளிவாசலுடைய திண்ணைகள்ல, கடற்கரையில போய் படுக்கிறாங்க அப்படின்னா யாருக்காவது கவலை உண்டா? பெத்த பிள்ளைக்கே இங்க கவலை கிடையாது, மத்தவங்க எவங்க கவலைப்பட போறான்? யாருக்கு அதை பத்தி அக்கறை உண்டு? இந்த சிந்தனை இல்ல. பாத்தீங்களா? இதெல்லாம் எதை காட்டுதுன்னா உனக்கு இரக்கம் இல்ல, சமுதாய அக்கறை இல்ல, உட்காந்து கேட்கறது பாடு கேட்கறதுக்கு இங்க விருப்பம் இல்லை. ஒரு வயசாளி வந்து உட்காந்து நான் வீட்டுல நடக்கிற கதையை சொல்றாங்கன்னு நீங்களேன், அந்த கதைக்கு உங்களுக்கு தீர்வெல்லாம் கேட்கல, என்னத்தையாவது யாரா கேட்க மாட்டானா, உனக்கு வேற வேலையே கிடையாது, சலம்பிக்கிட்டே இருப்பேன்னு விட்டு போயிருவாங்க. பெத்த பிள்ளையும் இப்படிதான் பண்ணும், பேரம் பேத்தி இப்படிதான் பண்ணும். அப்படி நிலையில எத்தனை முதிய ஆண்கள் இருக்கிறாங்க தெரியுமா சமுதாயத்துல? பொருளாதாரத்திற்கு வழி இல்லாத நிலையில, கையேந்த முடியாத நிலையிலும் இருக்கிறாங்க. கையேந்திய பழக்கப்பட்டவங்க வாங்கிடுவாங்க. 20 வயசுல கையேந்தினேன், இப்ப 60லயும் வாங்குறேன்னு வாங்கிட்டு போயிருவாங்க. 40 வயசு வரைக்கும் தான் குடும்பத்தினுடைய தூணாக நிற்கும் போது டிப்டாப்ப ட்ரெஸ் போட்டு சென்று அடிச்சு பொருளாதாரத்தை சம்பாதித்து தன் மனைவி பிள்ளைகளை உருவாக்கியவர்கள் பிற்காலத்தில் கைவிடப்பட்ட உடனே கையேந்த மனசே வராது. மாற்று துணிக்கு வழி கிடையாது, சாப்பாடுக்கு வழி கிடையாது. நீங்க வெளியே போற முதியவர்களை 10 பேர்ல ஒரு 8 பேரை பிடிச்சி கேளுங்க, 10 பேர்ட்ட கேளுங்க, அதுல ஒரு 7-8 பேர் மத்தியானம் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, காலையில் சாப்பிடல, நைட்டு சாப்பாடு கிடையாது சொல்ற ஆட்கள் தான் உண்டு. அல்லது யார்கிட்டயாவது வெக்கத்தை விட்டு கையேந்திடுவாங்க, சாப்பாடு வாங்கித்தா, வயிறு பசிக்கி அப்படின்னு. யாராவது கவலைப்படுறாங்களா? வேற முகல்லா போய் பார்க்க வேண்டாம், நம்ம பக்கத்து ஊர்ல உள்ள ஆத்தூர் முகல்லாவை பார்க்க வேண்டும், உடன்குடி முகல்லா. நீங்க உங்க முகல்லா பாருங்க, உங்க பகுதி பாருங்க. எத்தனை வயதான முதிய ஆண்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தில், கணவனை இறந்த நிலையில், இழந்த நிலையில் பல சமுதாய பெண்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இங்க இரக்கம் வரல அப்படின்னா இறக்கப்பட வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு குத்தல வலிக்கல அப்படின்னா அப்ப அல்லாஹ்க்கு மட்டும் ஏன் குத்தணும்? உங்களை சொர்க்கத்துக்கு போடணும் வேணும், எது குத்தணும்? என்ன அவசியம்? நரகம் போன்றுவான், கிளம்பிரு. நீ இரக்கம் காட்ட உனக்கு மனசு இல்லைன்னா என்கிட்ட என்ன நீ இரக்கத்தை கேட்கிற? நீ கிளம்புன்றுவான். சஹாபாக்களுடைய மேன்மைக்கான முக்கியமான காரணம் அவர்கள் வழிபாடுகளால் அல்ல, வழிபாடுகளும் ஒரு காரணம் அப்படி சொல்லலாம். அவர்களுடைய முக்கியமான காரணமே மற்ற மக்களோடு அவர்கள் பழகிய விதம், அவர்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், பிறரோடு அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கத்தோடு இருந்தார்கள் என்பது சஹாபாக்களை பெரிய அளவில் உயர்வாக காட்டுது. ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கையில் இருந்தாங்க. ஹுதைபியா என்ற இடத்தில் உடன்படிக்கைக்காக தயாராக இருக்கும் போது மக்கா காஃபிர்கள் சில பேர் அனுப்பி வைக்கிறாங்க, ஒவ்வொரு ஆளும் அனுப்புறாங்க. இவர் நீங்க போய் பேசுங்க, நீங்க போய் பேசுங்க. ஒரு ஆள் கடைசியா சுஹைலுங்கிற ஒருத்தர் வந்து தான் ரசூலுல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறாங்க. அதுக்கு முன்னாடி 2-3 பேர் பேச்சுவார்த்தை போச்சு, எல்லாம் முக்கியமான ஆட்கள், பல நாடுகள் சுத்திய ஆட்கள். அவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது அதுல ஒருத்தர் வந்து பார்த்துட்டு நபி இடத்துல சில வார்த்தைகளை பேசுறாரு, பேசிட்டு அங்க போறாரு. மக்காவாசிகள்கிட்ட போயிட்டு சொல்றாரு, நான் பாரசீக அரசவையில போய் இருந்திருக்கிறேன், ரோமபுரி அரசவையில போய் இருந்திருக்கிறேன். அவர் அவ்வளவு பெரிய ஆளு, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர் குறைஷிகளில். நான் எத்தனையோ பல வல்லரசு அரசர்களை எல்லாம் சந்திச்சு அந்த மக்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். முகம்மதுடைய தோழர்களை மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு கட்டுப்பாடு மிக்க மற்ற மக்களோடு ஒரு நெருக்கமாக பழகிற, அவன் கருப்பம் வெளில பார்க்க மாட்டேங்கிறான், அரபு மொழி வேற மொழின்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, வேற நீ கீழ் ஜாதி மேல் ஜாதி, நான் பணக்காரன் ஏழை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நெருக்கமாக இருக்கிற தோழர்களை, இந்த முகம்மதுடைய தோழர்களை வெளியே எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி இந்த வார்த்தை யார் சொல்ற? ஒரு முஸ்லீம் சொல்லல, அந்த முஸ்லிம்களே கருவருக்கு நினைக்கிற ஒரு காஃபிர்களுடைய தலைவர் பேசுகிறார், முகம்மதுடைய தோழர்களை போன்று நான் இதுவரைக்கும் எந்த ஒரு நாட்டிலும் இப்படி ஒரு கூட்டத்தை, தோழமை கொண்ட மக்களை நான் பார்த்தது இல்லைங்கிறார். சஹாபாக்களுடைய மேன்மைக்கு முக்கியமான காரணமே பிறரோடு அவர்கள் அரவணைப்போடு வாழ்ந்தது. நீங்க எத்தனை செய்தி நீங்க பார்க்கலாம்,
ஒரு செய்தியாவது சொத்துக்காண்டி சண்டை போட்டாங்க சஹாபாக்கள் ஹதீஸ காட்டுங்க பார்ப்போம். ஏன் அவங்க காலத்துல சொத்தே இல்லையா? சண்டை வந்திருக்கணும்ல. சொத்து வேண்டாம் தான் சண்டையே நடக்குங்க. ஏன் சொத்து ஒரு டைம் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது. யாரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அன்சாரிகள் கொடுக்குறாங்க. அன்சாரி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர் இந்த முஹாஜிர்கள் என்னன்னு கேளுங்க, என்னப்பா என்ன பிரச்சனை? எங்க சொத்துல பாதி கொடுப்போம், வேங்க மாட்டேன்ட்டாங்க. சரி நிலத்துல விவசாயம் பண்ணுங்கன்னு செய்ய மாட்டேன்ட்டாங்க. என்ன இது சகோதரத்துவத்தை ஏற்படுத்துங்க, நீங்க வீட்டுல அனுப்பி இருக்கிறீங்க, சொத்தை கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க, நிலத்துல விவசாயம் சொன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க, என்ன நீங்க கேளுங்க. அந்த தோழர்களை கூப்பிட்டு கேட்கறாங்க முஹாஜிர்கள், இல்ல இல்ல நாங்க வேலை செய்வோம், அவர் இனாமா கொடுக்கறலாம் வாங்குற இடத்த நாங்க இல்ல, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்றாங்க அவங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பார்ட்னர்ஷிப் ஒர்க்கிங் பார்ட்னர்ங்கிற சிஸ்டம் அங்கிருந்தா உருவாகுது. முஹாஜிர்கள் அவர்கள் தோட்டத்தில் வேலை பார்க்கட்டும், வேலை பார்த்ததுக்கான கூலியை லாபத்திலிருந்து பங்கு பிரித்துக் கொள்ளட்டும், மீத லாபத்தை யார் பெறட்டும்? தோட்டத்துக்கு உரிமையாளர்கள் அன்சாரிகள் பெற்றுக் கொள்ளட்டுங்கிற ஒர்க்கிங் பார்ட்னர்ங்கிற சிஸ்டத்தை ரசூல் அங்கதான் உருவாக்குறாங்க. வேலை பார்க்கிறவனுக்கு ஒரு பங்கு, அந்த இடத்தை உரிமையாளனாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பங்கு என்ற ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அங்க பிரச்சனை இதுதான் பிரச்சனை. நான் கொடுக்கறேன் வாங்க மாட்டேக்கானு தான் பிரச்சனை. நான் என்கிட்ட வாங்கிட்டானே எனக்கு பிரச்சனை வரல, இவன் வாங்கிட்டான் அவன் வாங்கிட்டான் பறித்து விட்டார் அப்படின்னு அங்க எந்த விதமான தகராறுகளை பிரச்சனைகளை சஹாபாக்களுடைய கூட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி ஒரு நிலையில சஹாபிய பெண்மணிகள் சஹாபிய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் இரக்க குணத்தை தவற விடுவதின் உடைய காரணத்தினால் வாங்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமல்களினுடைய மிக முக்கியமான சிறப்புகள் என்று சொல்லி தந்த பாடத்தில் பிற மனிதர்களுக்கு பிற மக்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் காட்டுவது அல்லாஹ்விடத்தில் பெரும் கூலியை நற்பெயரை நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல இடத்தில் போதித்திருக்கிறார்கள். நீங்கள் பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு கண்ணீர் சிந்த வேண்டாம், அது அவசியமும் இல்லை. நீங்க கண்ணீர் சிந்தறதுனால ஏதாவது ஆயிரப்போதா? ஒவ்வொரு நேரமும் இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தில் உள்ள ஆண்களையோ பெண்களையோ பேச்சில் இதை நம்ம அதிகமாக கேட்க முடியுது. பாலஸ்தீனத்தில் உள்ளவங்க இன்னைக்கு கூட பார்க்கலாம், 21 பேர் செத்து போயிட்டாங்க, அன்னைக்கு அவங்க செத்துட்டாங்க இவங்க செத்துட்டாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. உண்மையில் வருத்தப்படுவதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை பற்றி வருத்தப்படுங்கள், உங்கள் அண்டை வீட்டாரை பற்றி வருத்தப்படுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களை பற்றி வருத்தப்படுங்கள். இதே சமுதாயத்துல நல்ல வாழ்ந்து இப்படி ஒரு மனுஷன் இப்படி போயிட்டாரு, இப்படி சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கிறாரு, இந்த ரூலை மாத்தணும் ஊரை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுங்க. இப்படி எந்த விதமான வருத்தங்கள் இல்லாமல் வேற நாட்டு இஸ்லாமியர்களுக்கோ வேற நாட்டில் நடக்கிற அநீதிகளுக்கோ வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ அது எந்த விதமான அதுக்கு உள்ளத்துல இறக்க இருக்குன்னு அர்த்தமா? அதுக்கு பேரு உள்ளத்துல அதுக்கு இறக்க இருக்குன்னு அர்த்தமா? தன் வீட்டு பிள்ளைகளை குடும்பப்படுத்திட்டு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று வரும், ஏதோ ஒரு பிள்ளை ஒரு அம்மா வந்து போனை பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைய விட்டுரும், அந்த பிள்ளை போய் லாரியில் விழுந்து இப்படி அநியாயம் பண்ணிட்டா, இவளே இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்ன பிள்ளை லாரியில போய் உழல, அவ்வளவுதான். இவளை தான் அநியாயம் பண்ணிக்கிட்டு இவ பிள்ளைக்கு கொடுமைகளை செய்து கொண்டு ஏராளமான அட்டூழியங்களை செய்து கொண்டு மற்ற இடங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து இறக்கப்படுவதால்
அது அவர்களுக்கு இரக்க குணம் உள்ளவர்களை போன்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இரக்க குணம் என்பது அது அல்ல. தன்னை சூழ உள்ள மக்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, தன் உறவுக்காரர்களுக்கு, தன் சமுதாய மக்களுக்கு இரக்கப்படுவதைத்தான் மார்க்கம் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது, வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சதக்காக்களை கொடுத்து ஒதுங்கலை. நம்ம எல்லாரும் செய்யறது இதுதான். நான் 100 ரூபா கொடுத்தேன், 500 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், நான் ஒதுங்கிட்டேன். சதக்காக்கள் ஒருபோதும் ஏழ்மையை ஒழித்து மக்களை வறுமை கோட்டிலிருந்து மேல உயர்த்தாது. எது உயர்த்தும்னா சிஸ்டத்தை ஒழிக்கணும். ரசூலுல்லாஹ் சிஸ்டத்தை உடைச்சாங்க. நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போல, நீ எல்லாரும் கொடுத்து ஆகணும். நாங்க எல்லாரும் தாய் தந்தை கவனிக்கணும். நாங்க எல்லாரும் மனைவிக்கு இறக்கம் காட்டணும். நாங்க எல்லாரும் பிள்ளைய கரெக்டா கவனிங்கன்னாங்க. இதே காரியத்தை அடுத்த தலைமுறை தாண்டும் போது யார் எப்படி வரமாட்டான்? அனாதை வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிற பிள்ளை இல்லாமல், கணவன் இல்லாமல், மனைவி இல்லாமல் அனாதை ஆவாங்களே, இவர்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொடுங்க. இந்த சிஸ்டத்தை உருவாக்குனதுனால தான் நபி மௌத்துக்கு முன்னாடியே தலை சிறந்த வல்லரசர் ரசூலுல்லாஹ் உருவாக்க முடிஞ்சது. உண்மையிலேயே உமர் தலை சிறந்த ஆட்சி தான் உருவாக்கினார், மாற்றம் இல்லை. ரசூலுல்லாஹ் ஆட்சியில ஒரு செங்கலை கூட உமர் உருவாக்கலன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் ஆட்சி எப்படி தெரியுமா? நபி உருவாக்கிய ஆட்சியில் உமர் அதை கட்டமைத்தது பெரிய காரியம் கிடையாது. அறியாமை கால மக்களை 10 வருஷத்துல குர்பானி இறைச்சியை நீங்க மீதம் வைக்காம ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்ன ரசூலுல்லாஹ் எவ்வளவு நாள் வச்சு நீ என்ன செய்ய சாப்பிடுன்னு உருவாக்குனாங்க 10 வருஷத்துல. யாராவது கடனாளியா மௌத்தாயிட்டாங்கன்னு உங்க கடனுக்கு நான் எதுவும் செய்ய முடியாத, ஜவாப்தாரி கிடையாது, நான் தொலை வைக்க மாட்டேன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் இனி கடனை வாங்கிட்டு சாகுவோம், கடனுக்கு நாம் பொறுப்புன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 10 வருஷத்துல இந்த மாற்றத்தை கொடுக்க முடியும்னா அது நபியால மட்டும்தான் முடியும். நபியின் ஆட்சி மட்டும்தான் செய்யும். உமரே வந்தாலும் அபூபக்கரே வந்தாலும் இப்படி ஒரு ஆட்சியெல்லாம் கட்டமைக்க சாத்தியமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. இது மாதிரி இன்னும் சமுதாயத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலை கட்டுவோம், சமுதாயத்தில் பள்ளிவாசலை கட்டுவோம், சமுதாயத்தில் என்ன செய்வோம், வேறு சில காரியங்களை உருவாக்குவோம். இந்த உருவாக்கம் ஏழைகளை ஒழிக்காது. ஏழைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை பழக்க வழக்கங்களை தூரத்தள்ளி ஆண்களுக்கு உண்டான கண்ணியம் கொடுக்கப்படும் பட்சத்தில் பெண்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும். பெண்களுக்கு கண்ணியத்தில் உயர்வை கொடுத்த ஆண்களை சரித்து விட்டால் அந்த குடும்பம் சீரழியும். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த நாட்டை ஒரு பெண் ஆட்சி செய்கிறாளோ அந்த நாடு இறைவனின் சாபத்துக்கு கீழே உள்ள நாடு. நாங்கள் இது நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது, வீட்டுக்கும் பொருந்தும். இந்த அடிப்படையை உணர்ந்து சமுதாய மக்கள் மீது இரக்க உள்ளத்தோடு நடந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.